அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரோட வழிபாட்டுல ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடு என்று சொல்லலாம். ஏப்ரல் மாதம் 16/4/2025 சித்திரை மாதத்தின் முதல் வாரத்தில் வந்திருக்கக்கூடிய புதன்கிழமையோடு வரக்கூடிய சதுர்த்தியானது வருகின்றதுங்க. ரொம்பவும் ஒரு அற்புதமான நாள், தவற விடாதீங்க. ஏன்னா சனி தோஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கும் சிலருக்கு ஏற்கனவே இப்ப நடந்த சனி பெயர்ச்சியில பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்திய வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த தாக்கத்துல இருந்து கண்டிப்பாக நீங்க படிப்படியாக தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வரணுங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், தொழில்ல லாபம் கிடைக்கல, முன்னேற்றமே இல்லை, படிப்புல தடைகள்லாம் இருக்குது, இல்ல திருமணத்துல தடையாக இருக்கு, புத்திர பாக்கியம் கிடைக்காம தள்ளி போகிட்டே இருக்குதுங்க. இந்த மாதிரி எந்த தடையாக இருந்தாலும் இந்த சதுர்த்தி விரதத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க அப்படிங்கிறது நம்முடைய முழு நம்பிக்கை. சரி, வாங்க பதிவை பார்க்கலாம். எப்படி அந்த சதுர்த்தி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீடு வாசல் எல்லாமே சுத்தம் செய்துட்டு அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அங்கு சுத்தமான பசு நெய் தீபம் போடலாங்க. நெய் தீபம் ஏற்றுவது அந்த ஆலயத்தில் ரொம்பவும் நல்லதுங்க. அப்படி நெய் தீபம் ஏற்றிவிட்டு 11 முறை வலம் வந்து பூஜை செய்துட்டு வரணுங்க. அப்ப இருந்தே நீங்க உபவாசத்தை ஆரம்பிச்சிடலாம். எல்லா பக்கமுமே விநாயகர் ஆலயம் இருக்கும் இல்லையா, அங்கே விளக்கேற்றினீங்க அப்படின்னா அகல் விளக்கு ஏற்றுங்க. நீங்களே நெய் கொண்டு போய் புதிய அகல் விளக்கில் ஏற்றுவது ரொம்பவும் சிறப்புங்க. இப்போ வந்துட்டு விரதத்தை ஆரம்பிச்சாச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா மாலை வரைக்குமே சாப்பிடாம இருந்து விரதத்தை நிறைவு செய்வாங்க. சில பேர் அவங்கவங்க பணியில் இருக்கிறவங்க இல்லை அவர்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதத்தை கடைபிடிப்பாங்க. இதில் வந்துட்டு மிகவும் முக்கியமானது, மாலை நேரம் சந்திர உதயம் நடக்கும் இல்லையா, அந்த சந்திர உதயத்திற்கு பிறகுதான் அந்த விரதத்தை நீங்கள் வந்து நிறைவு செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இப்படி ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து அதற்கு பிறகு மீண்டும் ஆலயத்துக்கு சென்று அங்கு நெய்வேத்தியம், பால், கொழுக்கட்டை, பழங்கள் இவை எல்லாத்தையுமே விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்வது ரொம்பவும் நல்லதுங்க. அப்படி ஆலயத்திற்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலே விநாயகர் படமோ இல்லை விக்கிரமோ இருந்ததுன்னா வீட்டிலேயே விநாயகருக்கு அருகம்புல்லை சாற்றி நெய்வேத்தியங்கள் படைத்து செவ்வரளி மலர்கள் சாற்றி வழிபடலாங்க. அப்படி வீட்டிலே வழிபடும் போது விநாயகருக்கு உண்டான மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை குறைந்தது 108 முறை சொல்லலாம். அதற்கப்புறமா உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் ஒரே கோரிக்கையாக விநாயக பெருமானிடம் முழு மனதோடு ஆத்மாத்மாக உங்க வேண்டுதலை வைக்கலாம். இப்படி வேண்டுதலை விநாயகரிடம் வைக்கும்போது கண்டிப்பாக 100% விமோச்சனம் கிடைக்குங்க. ஏன்னா நீங்க வந்து விரதம் முடிக்கும் போது அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனின் முழு பிரகாசத்தையுமே நீங்க பார்த்துட்டு தான் விரதத்தை முடிக்கீங்க. அதனால பூஜையை முடிச்சுட்டு தான் விரதத்தை நிறைவு செய்வீங்க. இப்ப வந்து சிலர் கேட்கலாம், இந்த விரதம் ரொம்ப எளிமையாக இருக்குமா என்று கேட்கலாங்க. பொதுவாகவே விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்த பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அருகம்புல்ங்க. இந்த அருகம்புல் வந்து எல்லா இடங்களிலுமே எளிதாக கிடைக்கக்கூடியது தான். அந்த அருகம்புல்லை வாங்கி வந்து மாலையாக சாற்றலாம். அடுத்து வந்து வெள்ளருக்கு பூங்க, இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பு. இந்த வெள்ளருக்கு பூவை வாங்கி வந்து மாலையை கோர்த்து ஆலயத்தில் சமர்ப்பணம் செய்யலாங்க. இப்படி மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றினாலுமே நெய் தீபம் போட்டு அருகம்புல் சாற்றி விநாயக பெருமானை வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு. இதில் ரொம்பவும் முக்கியம்னு சொன்னால் அருகம்புல் வந்து விநாயகருக்கு உகந்தது இல்லையா, இது வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்படி நெய் தீபம் ஏற்றுவது வீட்டில் நல்ல ஒரு சுபிட்சம் நிறைந்து ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பதற்கு தான் நெய் தீபம் ஏற்றுவதன் சிறப்பு என்று சொல்வாங்க. மேலும் நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றுவது என்பது சனியின் தாக்கத்தால உண்டாகும் சனி பார்வை என்பது அறவே நீங்கிடுங்க. இப்படி சனி பார்வையில இருந்து விடுபடுவதற்கும் கூட செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் வாங்கி விளக்கேற்றுவது ரொம்பவும் நல்லதுங்க. நாளைய தினத்துல தீப எண்ணெய் வாங்கி விளக்கேற்றாதீங்க, சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு விளக்கேற்றுங்க. இப்படி விளக்கேற்றுவது என்பது சிறப்பான பலனை உங்களுக்கு உண்டாக்கும் என்பதை மறந்திடாதீங்க. நாளைய தினம் தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்றதான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம்.
வளர்பிறை சதுர்த்தியும் சேர்த்து விரதம் இருக்கலாங்க, தவறு கிடையாது. தொடர்ந்து இப்படி சதுர்த்தி விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது. மேலும் ஆலயத்திற்கு வர்றவங்களுக்கு மாலை நேரத்துல தானம் செய்தாலும் அதோட பலனும் சிறப்பாக இருக்குங்க. உங்களோட வீட்டில இருந்தே சுண்டலோ, சர்க்கரை பொங்கலோ, இல்ல புளியோதரையோ உங்களால எது முடியுதோ அதை எடுத்துட்டு போய் ஆலயத்துல வச்சு ஒரு தானமாக கொடுக்கலாம். இப்படி கொடுத்து வர்றீங்க அப்படின்னாலே உங்களுடைய கஷ்டம் எல்லாமே அப்படிங்கிறது படிப்படியாக குறைவதை நீங்களே கண்கூடாக காண முடியும். மறக்காம இந்த வழிபாட்டை நாளை தினத்திலிருந்து செய்து பாருங்களேன். ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஹம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் அதை பார்த்து பயன்பெறட்டும். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.